இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் குறுகிய காலத்திலேயே நடிகையாக பிரபலமானவர் பிரத்யூஷா. ஹைதராபாத்தைச் சேர்ந்த இவர் தனது 18 வயதிலேயே நடிகர் மோகன் பாபுவுடன் ராயுடு என்கிற படத்தில் நடித்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் கிடைத்தன. 1999ஆம் ஆண்டு தம்பி ராமையா இயக்கிய மனுநீதி படத்தில் முரளிக்கு ஜோடியாக நடித்து பிரத்யூஷா தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பிரபுவுடன் சூப்பர் குடும்பம், விஜயகாந்துடன் தவசி, ராமராஜனுடன் பொன்னான நேரம், சத்யராஜுடன் சவுண்ட் பார்ட்டி, பாரதி ராஜாவின் கடல் பூக்கள் ஆகிய திரைப்படங்களில் பிரத்யூஷா நடித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் தமிழ், தெலுங்கு என பிஸியான ஹீரோயினாக வலம் வந்த பிரத்யூஷா 2002ஆம் ஆண்டில், அதாவது அவருக்கு 20 வயதாக இருக்கும்போதே காருக்குள் சடலமாக கிடந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. விசாரணையில் பிரத்யூஷா சித்தார்த் ரெட்டி என்பவரை காதலித்து வந்துள்ளார். இவர்களின் காதலை சித்தார்த் ரெட்டியின் குடும்பத்தினர் ஏற்காமல் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2002ஆம் ஆண்டு பிரத்யூஷா, சித்தார்த் ரெட்டி ஆகிய இருவரும் பூச்சி மருந்தை சாப்பிட்டு காரில் கிடந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பிரத்யூஷா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். ஆனால் சித்தார்த் ரெட்டி உயிர் பிழைத்தார். பிரத்யூஷாவின் மரணம் கொலையா, இல்லை அவரே உயிரை மாய்த்துக் கொண்டாரா என பல்வேறு கேள்விகள் எழும்பின. பிரத்யூஷாவின் மரணத்திற்கு சித்தார்த் ரெட்டிதான் காரணம் என பிரத்யூஷாவின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரத்யூஷாவை உயிரை மாய்த்துக் கொள்ள தூண்டியதாக சித்தார்த் ரெட்டி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த கீழமை நீதிமன்றம் 2004ஆம் ஆண்டு சித்தார்த் ரெட்டிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியது. பின்னர் இதனை எதிர்த்து சித்தார்த் ரெட்டி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த வழக்கை விசாரித்த ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் 2011ஆம் ஆண்டு இந்த சிறை தண்டனையை 2 ஆண்டுகளாக குறைத்து 50,000 ரூபாயை அபராதமாக விதித்தது. இருப்பினும் சித்தார்த் ரெட்டி தனது சிறை தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அதற்கு பிரத்யூஷாவின் தாய் சரோஜினி, சித்தார்த் ரெட்டிக்கு தண்டனை குறைக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அது மட்டுமில்லாமல் தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டதாக பிரத்யூஷாவின் தாயாரின் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 23 ஆண்டுகளுக்கு பின் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. நடிகை பிரத்யூஷா கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டதாகவும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் தாய் சுமத்திய குற்றச்சாட்டை நீதிமன்றம் ஏற்கவில்லை. இருப்பினும் சித்தார்த் ரெட்டிக்கு கீழமை நீதிமன்றம் வழங்கிய 5 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டது. மேலும் 4 வாரங்களுக்குள் சித்தார்த் ரெட்டி சரணடைய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.